ஸோ மக்களே, பொதுவாக நான் வந்து கிராணி தான் அப்லோட் பண்ணேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து புதுசாக கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ட்ரை பண்ண போகிறேன். ஏன் இந்த கேமை டவுன்லோட் பண்ணேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை கால் ஆஃப் டியூட்டி விளையாடணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ தான் என் கைக்கு ஒரு ப்ராப்பரான மொபைல் ஃபோன் வந்தது. ஸோ அதனால தான் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ஆக்சுவலி ப்ளே பண்ணுறேன். இதை வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஃபயரோடு கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இல்லை ஒர்ஸ்டாங்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட். ஐ மீன் அதான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப விளாட்றேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமோடைய கிராஃபிக்ஸ் ஃப்ரீ ஃபயரோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஏன்னா தெரியும் கால் ஆஃப் டியூட்டி பெரிய கம்பெனி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு கேமையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் இருந்தவங்களுக்கு தெரியும் ஃப்ரீ ஃபயரில் எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் மட்டமாக இருக்கும்னு. அதனால எனக்கு அந்த கேம் பிடிக்கல. பட் எது எப்படியோ, இப்போ நான் இந்த கேமோடைய ஒரு 2 மிஷன் ஆக்சுவலி வந்து இருக்கும். ஒன்று வந்து பேட்டல் ராயல், ஓகேவா. இன்னொன்று வந்து மல்டிப்ளேயர், இன்னொன்று ஜாம்பின்னு ஒரு மோட். ஆக்சுவலி அது வந்து எனக்கு இன்னும் அன்லாக் ஆகலை. ஸோ பண்ணணும்னா இந்த மாதிரி ரேங்க் வந்து அப்கிரேட் ஆகிட்டு இங்கே இருக்கிற கால் ஷூட் பண்ணால் வெடிக்கு தான் செக் பண்ணேன். ஓகே, அதே மாதிரி தான் கால் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதே அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ தான். எனக்கு எப்போவுமே கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ் இல்லை ஏதாவது ஷூட்டிங் கேம் விளையாடணும் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், அதுதான் எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு. ஸோ அதை இந்த கேமில் கொடுத்துருப்பானுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் ஜூமிங் கொடுத்துருக்கானுங்க, ஸ்கோப் ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு இந்த கேமில். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓகே. பட் ஆனால் இந்த கேம் டவுன்லோட் பண்ணிங்கன்னு வைங்களேன், அப்படியே மொபைல் அப்படியே கதற ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். அதுக்கு வெர்த்து. நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து வெர்த்து. நான் அந்தளவுக்கு டீட்டெயிலிங் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு லோ ப்ரைஸ் மொபைல் ஃபோன் வச்சுருப்பீங்க அப்படின்னா, லோ ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ரேம் இருக்கக்கூடிய ரொம்ப லோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேம் ஆக்சுவலி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னு வைங்க, ஃபோனே டேமேஜ் ஆகிற அளவுக்கு இருக்குது இந்த கேமோடைய அந்த ஒரு சில விஷயங்கள். ஐ மீன் கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கிறதுனாலையான்னு கரெக்டாக தெரில. ஆனால் ஏன் இது இந்த அளவுக்கு ரிசர்ச் எடுத்துக்கிறதுன்னு தான் தெரில. நான் இந்த கேம் டவுன்லோட் பண்ணுறதுக்காக கிராணி, வாட்ஸ்அப்பு, அது இதுன்னு சொல்லிட்டு பாதி கேம்ஸை டீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த கேமே டவுன்லோட் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க. பட் ஆனால் ஒரு சில மொபைல் ஃபோன்ஸ் ஆக்சுவலி ப்ராப்பரான சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கேம் ஆக்சுவலி விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஒரு நான் சொல்லலை ரொம்ப லோ டைப் மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால தான் என்னுடைய இந்த ஃபோன் வந்து ரொம்ப லேக் ஆகும். ஓகே, அது மாதிரி இந்த மல்டிப்ளேயர் தான் விளையாண்டுருக்கேன். ஓகே, ரீலோடிங் கூட பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, போட்டு தள்ளிட்டான்டா இனிய. ஓகே, இவன் எப்படி ஷூட் பண்ணான்னு காமிக்கிறேன். ஓகே, இதுவுமே நல்லா இருக்குங்க, புதுசாக இருக்குது. ஓகே, இன்னொரு வாட்டி வந்துட்டேன். ஸோ இது மாதிரி ரீபோன் ஆகி நம்ம வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி நம்மளுக்கு கீழே 3 ஆப்ஷன் காட்டுது. ஓகே, அதையும் நான் பார்க்குறேன். இதை வச்சு நம்மளால் இது வந்து ஃப்ளேம் த்ரோவர்னு நினைக்கிறேன். ஃப்ளேம் த்ரோவர். ஓகே, ஆக்சுவலி ஆல்ரெடி நான் வந்து கால் ஆஃப் டியூட்டி விளாண்டுருப்பேன். கால் ஆஃப் டியூட்டி எதுலனா கால் ஆஃப் டியூட்டி ப்ளே ஸ்டேஷன் வெர்ஷன். ஆக்சுவலி நான் சின்ன வயசில் விளையாண்ட ஃபஸ்ட்டு கேமும் கால் ஆஃப் டியூட்டி தான். எனக்கு அப்போலாம் தெரியாது. நான் அப்போ சாட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது கண்டெய்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கால் ஆஃப் டியூட்டி அட்வான்ஸ் வேர்ஷன்னு நினைக்கிறேன். இயர் எப்படின்னா 2011 அந்த மாதிரி இயரில் ரிலீஸ் ஆன ஒரு கேமு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் விளையாண்டேன். அதுக்கப்புறம் GTA 4 அந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். PS3க்காக லான்ச் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரைவர் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு கேமு நல்லா இருக்குங்க. அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ கேமு நல்லா எடுத்தானுங்கன்னு வைங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கால் ஆஃப் டியூட்டி கேம் விளையாண்டேன். ஆனால் எவ்வளோ தான் விளையாண்டதும் இந்த கால் ஆஃப் டியூட்டி மொபைலுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி இருந்துச்சு. பட் ஆனால் என்ன, நான் வழக்கமாக சொன்னேன்னா என்னுடைய மொபைல் அந்தளவுக்கு தாங்காது. இந்த கேமை ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து டிலீட் பண்ணுறது தான் ஒரே வழி. நான் மொபைல் ஃபோன் வந்து அந்தளவுக்கு என்கிட்ட பவர்ஃபுல்லான ஒரு மொபைல் ஃபோன் இல்லை. ஸோ அதுக்கு கொஞ்சம் வருத்தமான இங்கே கீழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த கேமில் எத்தனை லெவல் ஆஃப் இருக்குன்னு தான் தெரியாது. ஒரு பேட்டில் ராயல் ஒரு வேணால் போய் ப்ளே பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குது. ஒரு ஓப்பன் வேர்ல்டு மேப். ஆக்சுவலி இந்த மேப்பே ஓரளவுக்கு சூப்பராக தாங்க இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா என்னென்னா, இவனுங்க போட்டிருக்க சூட் வந்து கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆஃப் 2ல் ஆக்சுவலி வரும்.
எத்தனை பேர் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 2 விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துருப்பானுங்கன்னு தோணும். ஏன்னா பாதி பேருடைய ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸில் வர மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இடமும் அதே மாதிரி தான் இருக்குது. கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் எப்படி எடுத்துருப்பானுங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க. புதுசாக இருக்குங்க. ஓகே, லேடரில் நம்மளால் போக முடியும். யூஸ்வல் எல்லா பேட்டில் ராயல் கேம்லையும் லேடர் இருக்கும், ஆனால் ஏற முடியுமாங்கிறது டவுட். ஓகே, இவங்க பண்ணிங்கன்னா ரீலோடிங் பாருங்களேன். நான் சொல்லலை, இது கன்ஃபார்ம் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸோடைய ஒரு காப்பி தான். நான் ரீலோடிங் தேவைக்கு இது வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. மிசைல் லான்ச் ஏர் மிசைலு அது எங்கே இருக்குன்னா கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர். நான் சொன்னேன்ல, அந்த கேமில் ஒரு ஃபர்ஸ்ட் மிஷன்லேயே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மிசைலை கொடுத்துருவாங்க. அதாவது அப்போ அந்த மிசைல் எடுத்து நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சுவலி போட்டு தரணும். இது வந்து புதுசாக இருக்குது. ஐ மீன் இதை ஆக்சுவலி நான் எந்த கேம்லேயும் பார்க்கல. இந்த கில்லர் ட்ரோன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. இங்கேயுமே ஒரு விஷயம் நான் சொல்லலை, சேம் கான்செப்ட் நிறைய கால் ஆஃப் டியூட்டி கேம்லேருந்து எடுத்துருக்காங்க இந்த கேமுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனாக. கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸு, கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3, அதுக்கப்புறம் கால் ஆஃப் டியூட்டி கோஸ்ட்டு. அந்த கேமில் மட்டும் கை வச்சானுங்கன்னா அவ்வளோதான், மொபைல் ஃபோன் வெடிச்சு. எத்தனை பேருக்கு கால் ஆஃப் டியூட்டி கோஸ்ட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கால் ஆஃப் டியூட்டி கோஸ்ட் ப்ளே பண்ணி வச்சேன்னா என்ன? ஓகே, விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. நம்ம எப்படி கில் பண்ணோம் அந்த விஷயத்தெல்லாம் காட்டுங்க இந்த கேமு. ஓகே, பொதுவாக மற்ற கேம்ஸ்லாம் இந்த அளவுக்கு நம்மளை காமிப்பானுங்கன்னு தான் தெரியாது. ஏன்னா பொதுவாக ஒரு வின் பண்ணிட்டோன்னு வைங்க, இந்தாப்பா நீ வின் பண்ணியா போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கேமில் புதுசாக இருக்குங்க, அந்த வீடியோ கிளிப்லாம் காட்டுறாங்க. ஓகே, நான் தான் ஃபஸ்ட்டு. இந்த கேமில் ஆக்சுவலி பேர் வந்து வேறு மாதிரி இருக்கும், அது வந்து கண்டுக்காதீங்க. அதே மாதிரி தான் ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா நரி, இந்த நரியோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் நம்ம கேரக்டரு. பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸில் வர சேம் கேரக்டர். ஓகே, ஏன்னா மாடு இருக்குது, மாடாக அது ஏன்னா மேப் ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குல்ல கேரக்டரு, அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட பக்காவாக இருக்குது. ஓகே, இங்கே ஆக்சுவலி வெப்பன்ஸை நம்மளால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா எமோட்டு. ஓகே, இது வந்து கன், நம்ம வந்து ஃப்ளேம் த்ரோவன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கணும். ஓகே, இதுதான் பேட்டில் ராயல், அதுக்கு உண்டான ஸ்கின் இது ஆக்சுவலி. ஓகே, பொண்ணா இது? ஆமாம், பொண்ணு இது. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை நான் எந்த கால் ஆஃப் டியூட்டி கேம்லேயும் பார்க்கல. ஓகே, ஆனால் இந்த ட்ரெஸ் தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்க எப்படி இருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, மினி கன் இருக்குது, அதை வாங்கினா 10 காயின் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, என்கிட்ட காசு இருக்கா? இல்லை, 10 காயின்ஸ் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஓகே, இது வந்து கிளாஸ் ரேஞ்சு, அதை போட்டானா கண்ணு தெரியாது. ஸோ அதுதான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா பேட்டில் ராயல் போகலாமான்னு பார்க்குறேன். இரவு மக்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நான் வந்துடுறேன். ஓகே மக்களே, இது என்ன இடம் தான் எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஓகே, இந்த இடத்துல நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், அதாவது இந்த இடத்த. ஓகே, ஸ்னைப்பர் ஒன்று இருக்குது. ஓகே, இது ஆக்சுவலி நம்மளால் வந்து மாற்ற முடியும் தான் நினைக்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலி நம்மளுக்கு இன்னும் அன்லாக் பண்ணலை. ஸோ நம்மக்கிட்ட ஸ்னைப்பர் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ஸ் இருக்குங்க. ஏங்க, இது ஆக்சுவலி கால் ஆஃப் டியூட்டி அட்வான்ஸ் வார்ஃபேர் வரும் ஆக்சுவலி. அந்த பைக்கு ஃப்ளைங் பைக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இது எந்த கால் ஆஃப் டியூட்டி கேமில் வரும்னு தான் தெரியாது. இதுவும் ஓகே, இல்லை ஒரு சில விஷயத்துலாம் அடிஷ்னல் ஆட் பண்ணியிருப்பானுங்க. ஓகே, இந்த டேங்க்கும் ஐ திங்க் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 3ல் வரும்னு நினைக்கிறேன் அந்த டேங்க். ஓகே, இதையும் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கானு. ஓகே, இது புதுசு, இதுவும் புதுசு. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ளைங் பைக்கை வச்சுக்கிறேங்க. ஓகே, இது ஆக்சுவலி கால் ஆஃப் டியூட்டி அட்வான்ஸ் வார்ஃபேரில் வரும். ஸோ அதில் ஒரு மிஷனில் இந்த பைக்கை தான் நீங்கள் வந்து ஓட்டிக்கிட்டு போவீங்க, செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நான் வந்து கால் ஆஃப் டியூட்டி அட்வான்ஸ் வார்ஃபேர் விளையாடும்போது அந்த பைக் ஆக்சுவலி ஒரு கட் சீனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அந்த பைக் ஆக்சுவலி லாஸ்ட்டில் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். மிஷனை முடிச்சுட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்கு அந்த பைக்கை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த பைக்கை ஓட்ட முடியலைங்க. நான் எப்போல்லாம் கேஃபேயில் போய் அந்த பைக்கை எடுக்கிறேனோ டைம் முடிஞ்சிருச்சுப்பா இந்தா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்ருவானுங்க வெளியே. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மிஷன் நான் ப்ளே பண்ணுறதே அந்த பைக்குக்காக தான். அந்த பைக் ஆக்சுவலி ஃப்ளைங் பைக்கு. இந்த கேம்லையாவது ஓட்ட முடியுமான்னு தான் பார்க்கணும். ஓகே, ஆக்சுவலி அதில் இருக்கிற மாதிரி தாங்க இதுலேயுமே இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓகே, பேட்டில் ராயல் அதுக்கு ஆக்சுவலி டைம் கொடுத்துருப்பானுங்க.
ஓகே, நம்ம கூட ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்திருப்பானுங்க. ஆக்சுவலி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் தான் ஒழுங்கா தெரில எனக்கு சத்தியமா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரில சத்தியமா. ஓகே, நம்மக்கிட்ட ஸ்னைப்பர் இருக்குது. ஒருவேளை இங்கே இருக்கிற வெப்பன்ஸை தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குமோ, இருக்கலாம். ஓகே, இது பேட்டில் ராயல் செம்மையாக இருக்கலாம் இன்ட்ரோ. இதை தான் ஆக்சுவலி நம்ம எஸ்கேப் பண்ண போகிற ஜம்ப் பண்ண போகிறது. என்னடா இது எல்லோரும் பொண்ணுங்களா இருக்குது. ஐயோ, ஸ்கின் எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. ஓகே மக்களே, இதுதான் வந்து அந்த ஜெட்டு பார்த்தீங்கன்னா மேப் இது தான். ஸோ மேப் ஆக்சுவலி பெரிய மேப்பு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புது மேப் நினைக்கிறேன். இதில் வந்து ஜெட் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டீம் கூட போக போகிறோம். இன்னும் எனக்கு வாய் வந்து ரொம்ப வளர்றதுங்க. என்ன சின்ன தெரியல. ஓகே, நான் டீமை விட்டு எஜெக்ட் ஆகிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக பறக்கலாம். நான் வந்து டீம் கூட போகிறது கிடையாது. ஓகேவா, நான் வந்து தனியாக போக ட்ரை பண்ணுறேன். இல்லையா, தனியாக போய்க்கிறேன். ஓகே, இப்போ நான் எங்கே போகிறேன்னா அந்த ஹெலிகாப்டர் இருக்குங்க. ஹெலிகாப்டர் ஜெட்டா. ஓகே, அதை ஆக்சுவலி முடிஞ்சே எடுக்க போகிறேன். இல்லையா, அந்த பைக்கு நான் சொல்லலை, ஃப்ளைங் பைக்கு அதையாவது எடுக்கணுங்க. ஐயோ, தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டேனே. ஆஹா, இது என்ன கீடு வச்சுருக்கணும். ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து ஸ்விம்மிங் பண்ண முடியும். அதில் எப்படி கால் ஆஃப் டியூட்டியில் கொடுத்துருக்கானுங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸில் ஒரு மிஷன் இருக்குங்க. பிளாக் ஆப்ஸ் நீங்கள் எத்தனை பேர் வந்து கேம் விளையாண்டுருக்கீங்கன்னு தான் தெரியாது. அதில் ஒரு மிஷன் ஒன்று இருக்கும். அதில் வர என்வாயர்மெண்ட் மாதிரியே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கே மெடிக்கிட் இருக்குது, பிளாஸ்ட் ரேஞ்ச். ஸோ அதுவுமே இருக்குது. அது போட்டால் நம்மளுக்கு அந்த எனிமிக்கு கொஞ்சம் நேரத்தில் கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. ஓகே, இங்கே ஆக்சுவலி வெப்பன்ஸ் இருக்குது. ஓகே, இது என்னது. ஓகே, இங்கே ஆக்சுவலி ஒரு பெரிய மிசைல் லான்ச்சரே இருக்குது. இதை யூஸ் பண்ணணுமா? இல்லை, எனக்கு புரியலை. மிசைல் லான்ச்சர் நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கன் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுடைய ஸ்பீடும் ஆக்சுவலி கம்மியாகும். ரன்னிங் ஸ்பீடு அதையும் குத்து வச்சுருப்பானுங்க ஒரு டீட்டெயிலிங்காக. செம்மையாக இருக்குங்க. ஓகே, ஒவ்வொருத்தனா கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம கூட எவனோ ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அது நான். ஓகே, நம்பர் 4 நான். ஓகே, இங்கே வச்சு இவங்க சாவு ஏங்க உண்மையான பிளேயர்ஸா இவனுங்க. என்னடா இப்படி டேய், நீ அந்த ஜில்லாவுக்கு போனாலும் நீ விட மாட்டேன்னா. ஐயோ, புல்லட் இரு. ஓகேங்க, தவழ்ந்து போகிறான்டா, தவழ்ந்து இவன்கிட்ட என்ன. ஓகே, ஆர்மர் பிளேட்டு. ஓகே, கிரானைடு. ஓகே, பாக்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருக்குது. ஓகே, ஆனால் பெரிய பாக்ஸுங்க, செம்மையாக இருக்குது அந்த பாக்ஸு. ஓகே, அப்படி இந்த சைடு போய்க்கிறேன். ஓகே, இங்கே அடிக்கடி ஜோன்னு காட்டுது. ஓகே, இங்கே நிறைய வீடு இருக்குங்க. ஒன்றும் செம்மையாக இருக்குது. இப்போ தான் தெரியுது ஏன் இந்த கேம் இவ்வளோ ரிசோர்ஸ் எடுத்துக்கிறது. ஆனால் பயங்கர டீட்டெயிலிங். ஃப்ரீ ஃபயரோட கம்பேர் பண்ணும்போது இது எங்கேயோ இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரீ ஃபயர் ஃபேனெல்லாம் காண்டாகுதுங்க. ஏன்னா உண்மையாக சொல்லிடுறேன், நான் இப்போது ஃப்ரீ ஃபயர் எக்ஸ்பயர் ஆகிருச்சு. ஃப்ரீ ஃபயரை இப்போ யாருமே ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இன்னும் கூட ஃப்ரீ ஃபயர் ஆக்சுவலி ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா ஃப்ரீ ஃபயர் ஆக்சுவலி டாப் 10 கூட இல்லை. ஐ மீன் இந்த இப்போ ஆக்சுவலி பேட்டில் கேம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த லிஸ்ட்டில் ஆக்சுவலி கால் ஆஃப் டியூட்டி வந்து 5வது பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் பப்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் 2வது கேம்னால் 3வது கேம்லேயே ஏதோ ஒரு கேம் இருக்குங்க, செம்மையாக இருக்கும் அந்த கேம். ஸோ அந்த கேமே முடிஞ்சால் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அந்த கேமுக்கு ஆக்சுவலி காசு கேட்பானுங்க, அதுதான் பிரச்சனை. காசு கேட்பானுங்களா இல்லை எதுக்காகன்னு தான் தெரில. ஓகே, இந்த வழியாக போகிறேன். அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர் ஆல்ரெடி செத்து போயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த கேம் பற்றி பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. ஓகே, யாருமே காண்டாகுதுப்பா. யாரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி ஊற்றாதீங்க. நீங்களே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ ஃபயர் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு. மேபி இன்னும் ஒரு சில பேர்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஓகே, ஆக்சுவலி அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி காட்டுது. ஐ மீன் அது வந்து நம்ம போகிற டைரக்ஷனை காட்டுற ஒரு இடமா கூட இருக்கலாம், நம்பரெல்லாம் போட்டு. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ மீன் என்னுடைய
ஆப்பனண்ட் ஐ மீன் டீம் 1ல் இருக்கான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன், அவன் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, அவன்கிட்ட கார் சிம்பிள் காட்டுது, டிரைவிங் சிம்பிள். ஓகே, நான் அப்படியே ரன்னிங்லேயே போய்கிட்டு இருக்கேன், ரன்னிங்லேயே போகிறேன். எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் எதுவுமே தெரியாது. அப்படியே போக வேண்டியது தான். ஓகே, இங்கே ஆக்சுவலி பைக் ஒன்று இருக்குங்க. எவன் விட்டு போன பைக்குன்னு தான் தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ஆக்சுவலி என்ன தேவைன்னா, எனக்கு அந்த ஃப்ளைங் பைக் தாங்க, பறக்கிற பைக். ஓகே, இங்கே ஆக்சுவலாக ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது, ஜோனோடைய எண்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்கும். ஓகே, இங்கே ஆக்சுவலி இன்னொரு கன் ஒன்று இருக்குது, எடுக்கலாமா? கம்மியாக இருக்குங்க கன்னு. ஓகே, இங்கே ஒரு கன்னு, அது ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருக்கிறது தான். ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே ஆக்சுவலி ஹெலிகாப்டர் காணும். இங்கே இருக்குது. ஓகே, இதுலேயுமே டீட்டெயிலிங் ஓகே, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா மொபைல் நான் வந்து ஐயோ டேமேஜ் எடுக்கும் போது 91%. ஓகே, இங்கே ஃப்ளேர் இருக்கா, இன்னும் எவனாலும் மிசைல் விட்டால் நம்மளால் டாஜ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாதிரி நான் வந்து FPS நான் ஆக்சுவலி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹையில் போடலாம், பட் ஆனால் ஹையில் போட்டால் அவ்வளோதான், என் மொபைல் வந்து வெடிச்சிடும். ஓகே, எவனா சைனாக்காரன் வந்திருக்கான்னு தான் நினைக்கிறேன், சைனீஸ் லாங்குவேஜெலாம் வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கனால நம்மளுடைய நேமுக்கு பக்கத்துலேயே ஹெலிகாப்டர் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ எங்கள் டீமுக்கு ஆக்சுவலி அதை வந்து தெரியப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஜெட் இருக்குது, ஜெட் எடுக்க போகலாமா? இல்லை, ஆக்சுவலி இதுலேயுமே வெப்பன்ஸ் இருந்தால் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஜெட் எப்படியே இருக்கும், எனக்கு அதான் டவுட். ஓகே, ஆக்சுவலி நம்ம அந்த இதுக்கு முன்னாடி கராஜில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் வெப்பன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கே அந்த ஃப்ளைங் பைக்கு, எனக்கு அதுதாங்க வேணும். இப்போ அதுதான் வேணும், அந்த ஃப்ளைங் பைக் தான் வேணும். ஆனால் அது எங்கே போய்? ஓகே, இங்கே ஆக்சுவலி இன்னொரு ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஹெலிகாப்டர் ஓகேங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டஃப்பாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் ரொம்ப நேரமாக ஐ மீன் ஜோனோடைய எண்டுக்கு வந்துட்டேன்னா இல்லை ஜோன் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் அதுக்குள்ளே அந்த ஜெட்டை எடுத்துகிட்டு பறந்து போகணும் தான். இதை ஆக்சுவலி நம்ம அந்த கராஜில் பார்த்தோங்க. ஓகே, பொதுவாக கால் ஆஃப் டியூட்டி இந்த மொபைல் வெர்ஷன் ஆக்சுவலி ஏதாவது ஒரு கால் ஆஃப் டியூட்டி கேமில் வந்த ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு கேரக்டர் தான் கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரான்ச்சைஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுலேயே அந்த மாதிரி தான் ஜோன் பக்கத்தில் வந்துச்சு. எடி இது எப்படி ஓட்டுறது, இப்படி ஓட்டுறது இது? ஐயோ, இதில் கிளிக் பண்ண அப்படி நிறையத்துறா அப்படியே ஜோன் கண்ட்ரோல். ஆனால் ஏடா கூடமாக இருக்குங்க, கரெக்டாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே, நம்ம கண்டினியூஸாக ட்ரஸ்ட் ஆக்சுவலி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜின் ஆஃப் பண்ணால் நம்ம அதுலேருந்து கையெடுத்தால் அவ்வளோதான், என்ஜின் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகுது. ஸோ கொஞ்சம் பேலன்சிங்காக போய்கிட்ருக்கோம். ஓகே, அதே மாதிரி இந்த மிசைல் இருக்குது, கன்னும் இருக்குது. கன்னை ஷூட் பண்ணி போவாங்க எப்படி இருக்கு. ஓகே, மிசைல் ஆக்சுவலி இன்னும் ஒரு மிசைல் தான் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம டீமில் ஒருத்தன் ஜோனில் சிக்கி சீலஞ்சு அவன் செத்துருவான். அவ்வளோ தூரத்தில் என்னால் போக முடியாது. இங்கே ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனை கொடுத்தாங்கன்னு பார்த்தேன். ஐயோ, மேலே தூக்குறா. ஓகே, இல்லை அந்த விண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பிளேடு. ஓகே, இதை ஆக்சுவலி மறைஞ்சிருச்சுங்க. ஓகே, இந்த ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிளேடெல்லாம் சுற்றுதுங்க. அப்படியே அந்த ஒரிஜினல் ஜெட்டில் எப்படி அந்த பிளேடு ஆக்சுவலி மூவ் ஆகுமோ அதே மாதிரி மூவ் ஆகும். செமையாக இருக்குது ஆக்சுவலி. பட் கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு டேமேஜ் தான். ஏன்னா நான் வழக்கமாக சொன்னேன்னா நான் வந்து லோ FPS ப்ளே பண்ணிட்டேன். எங்கள் டீம் ஐயோ நாசமாக போச்சு. ஹெல்ப் பண்ணுறா. நான் ஜோனுக்கு வெளியே உள்ளதாண்டா இருக்கேன். அது கரெக்டு. நம்ம டீமோட இருந்தால் நம்மளை வந்து காப்பாற்றுவோம். நம்ம தான் டீம் விட்டு வெளியே போயிட்டோமே. ஐயோ, எப்படியாவது அவன்கிட்ட போயிடணுங்க. ஆனால் அவன் எங்கே போனான், நாசமாக போச்சு. வேணாடா ஆசா நாசமாக போச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க ஹெல்த் போகுது. அதாவது சந்தோஷம். அப்படியே தவழ்ந்து எங்கேயாவது ஒரு கவர் எடுத்து வேண்டியதான். நாசமாக போச்சு. முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் 4 பக்கமும் 4 பேர் வச்சு சாப்பிட்டேன்.
ஹெல்ப் பண்ணுங்கடா. அடே ஐயோ! ஓகே. ஒருத்தன் ஆல்ரெடி செத்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஆக்சுவலி லாஸ்ட்டு. ஓகே, இந்த கேமில் செத்தா டாக் டேக்குன்னு ஏதோ ஒன்று கொடுப்பானுங்க. டாக் டேகு இல்லை காட் டேகா, அது கரெக்டாக வாயில் நுழைய மாட்டேங்குதுங்க. ஓகே, செத்துட்டேன். ஓகே, ரிவைவ் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. நான் வந்து என் டீம் மெம்பருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இவன் என்ன இங்கே ஒரு பழைய கன்னை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், அடப்பாவி. ஓகே மக்களே, அவ்வளோதான். நான் இப்போ இந்த கேம் ஆக்சுவலி இதோட முடிச்சுக்கிறேன். வேணா சொல்லுங்கள், இன்னொரு எபிசோடு வேணாலும் மேக் பண்ணுறேன். நான் இந்த கேமில் ஆக்சுவலி நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ பாய் பாய், எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கேம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ நல்லதாக இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கப்பா.